السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் வுலூ செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி இந்த ஸலவாத்தை 70 தடவைகள் ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள், நாட்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். வளமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமா, நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமா, ஏராளமான வழிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று இமாம்களும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இவ்வாறு நாம் அமல் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். எண்ணங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இரவு தூங்குவதற்கு முன் வுலூ செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து இந்த ஸலவாத்தை 70 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு ஸலவாத். ஏற்கனவே நாம் இந்த ஸலவாத்தை பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு ஓதுவதன் மூலமாக வுலூ செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி 70 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அது என்ன ஸலவாத் என்றால் ஸலாத்துல் துன்ஜீனா. இப்பொழுது நாம் அதனை பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் ஸலாத்தன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத் وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. மீண்டும் ஒரு முறை இதனை ஓதுகின்றேன். اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை நாம் 70 தடவைகள் ஓதுவோம்.